welcome back to our channel Saks'N'Crunch. இன்னைக்கு வீடியோல சாக்லேட் புடிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காம Saks'N'Crunchக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முதல்ல 200 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டார்க் சாக்லேட் கிடைக்கலனா நீங்கள் டார்க் காம்பவுண்ட் இல்லைனா டைரி மில்க் அந்த சாக்லேட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பால் எடுக்க போகிறோம். ஸோ அதிலிருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் பால் எடுத்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பால் ஆல்ரெடி காய்ச்சின பால் தான். ஸோ இந்த பால் கொஞ்சம் லைட்டாக சூடான உடனே இதில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணியிருந்த அந்த சாக்லேட்டை ஆட் பண்ணிடலாம். பால் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ இப்போ சாக்லேட் ஆட் பண்ணிட்டோம்னா அது சீக்கிரமாகவே மெல்ட் ஆகிடும். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆன அப்புறமா நான் 100 ml கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ண போகிறேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எதுவுமே கைவிடாமல் நம்ம கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் கஸ்டர்ட் மில்க் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த பவுடரும் பாலும் கலந்துருந்ததை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 to 15 minutes ஆகும். ஸோ நம்ம ஊற்றின எல்லாமே நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ஸோ ஆறுன அப்புறமா இதோட கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்போ இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் ஒரு குட்டி குட்டி கிளாஸில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கிளாஸ்லனாலும் நீங்கள் நார்மல் பவுலில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டாப்பிங்ஸ் நீங்கள் பிஸ்தா பாதாம் அப்படி என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். 2 hours கழித்து நம்மளோட சாக்லேட் புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Saks'N'Crunchக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching.